அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம கடந்த சில வகுப்புகள்ல பதஞ்சலி யோக சூத்திரம், சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்றைய வகுப்புலையும் அதை தான் தொடர போறோம். இப்போ கடந்த வகுப்புகள் மூலமாக இந்த சாதனா பாதத்துல மொத்தம் 35 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இன்றைய வகுப்பிலே 36வது சூத்திரத்தை தொடங்கலாம். 36வது சூத்திரம், சத்திய பிரதிஸ்தாயம் கிரியாபலா அஸ்ரயத்துவம் அப்படிங்கிறார். அதாவது சத்தியத்தை கடைபிடித்தால் உழைப்பின் கனிகள் கிட்டும் அப்படிங்கிறார். அதாவது சத்தியத்தில் நிலை பெற்று நின்றால் செய்ய விரும்பும் காரியத்தின் வெளிப்பாடு தானாகவே அமையும் அப்படிங்கிறார். இப்ப கடந்த சூத்திரத்துல என்ன சொன்னாரு? அகிம்சையில் நிலை பெற்று நின்றால் எதிர்ப்புகள் அகலும் அப்படின்னு கடந்த சூத்திரத்துல கடைசியா 35வது சூத்திரத்துல சொன்னாரு. இப்ப இந்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தில் நிலை பெற்று நின்றால் நற்காரியங்கள் தானே நிகழும் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப பதஞ்சலி ஏம நியமம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஏம நியமத்துல அந்த ஏமத்தினுடைய உட்கூறுகள், நியமத்தினுடைய உட்கூறுகள் அப்படின்ட்டு 5 பிரிவுகளாக பிரிச்சு கொடுத்தாரு. அதுல ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம். அந்த உட்பிரிவுகள்ல சத்தியம், அகிம்சை, தூய்மை அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அதுல இப்போ சத்தியத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பேச போறார். இப்ப அது என்னன்னு பார்ப்போம். இப்ப நம் ஒவ்வொருக்குள்ளும் பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. என்ன மாதிரி விஷயங்கள்? அன்பு, கருணை, உதவும் மனம், தயை, நலிந்தவர்களை காப்பாற்றும் எண்ணம், உண்மையாக உழைக்கும் எண்ணம் என்று எவ்வளவோ நல்ல குணங்கள் நம்முள்ளே இருக்கின்றன. இருந்தும் அவைகள் வெளிப்படுவதில்லை. ஏன்? நல்லவர்களாக இருந்தும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை. காட்டினாலும் இந்த உலகம் நம்மை நம்ப மறுக்கின்றது. ஏன் அப்படி நிகழ்கிறது? அது மட்டும் இல்ல, மற்றவர்கள் யாருக்காவது நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் கூட அதற்கு போதுமான பொருளாதாரம் நம்மிடத்திலே இல்லை. அதாவது நம்முடைய நிதி நிலைமை மிகவும் பின்தங்கி இருப்பதினாலே பொருளாதார ரீதியாகவும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிவதில்லை. அப்ப எதனால இப்படி நிகழுது? நமக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது? எவ்வளவோ நல்ல காரியங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால செய்ய முடியாமல் போகின்றது. ஏன்? இதை எப்படி நாம் மாற்றுவது? அது பதஞ்சலி சொல்றாரு. சத்தியத்தில் நிலை நின்றால் நல்ல காரியங்கள் தானே வெளிப்படும் அப்படிங்கிறார். இப்ப சத்தியத்தில் நிலை நின்றால் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றாரு? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உண்மை, நாம் நமக்கு நாமே உண்மையாக இருக்க வேண்டும். அதில் ஏதேனும் நாம் தவறு செய்தா நாம் நினைக்கின்ற நற்காரியங்களை நடத்த முடியாது. அதுதான் இங்க அவர் சுட்டி காட்டுறாரு. சத்தியத்தில் நிலை பெறுதல் என்றால், நிலையாக நிற்க வேண்டும் என்றால், இங்கொரு காலம் அங்கொரு காலம் இருந்தால் நிலையாக நிற்க முடியாது. ஏன்னா மனம் அப்படியே அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இல்ல அப்படி பண்ணி பாக்குறேன், இப்படி பண்ணி பாக்குறேன், இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாருன்ட்டு இந்த மனம் என்ன பண்ணும்? அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். நிலையாக திடமாக ஒரு விஷயத்துல நிற்காது. அப்ப அப்படிப்பட்ட மனமும் என்ன பண்ணும்? உள்ள சத்தியத்தை கடைபிடிக்காது. அது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபடும். அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. அதுதான் சத்தியம். இங்க மனமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். மனம் ஒரு மாதிரி சிந்திக்கும், செயல் ஒரு மாதிரி இருக்கும். செய்கின்ற செயலோடு மனம் ஒன்றாமல் வேறு சிந்தனைகளில் இருக்கும். அப்படி இருக்கின்றவர்களால நினைப்பதை சாதிக்க முடியாது அப்படிங்கிறது சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி சாதிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அது இந்த சத்தியத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறார். அப்போ நீங்க சொல்லலாம், எங்க மனதில் அப்ப நினைக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே சொல்லிட முடியுமா, அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, முடியும். அது எப்படி என்றா, உங்கள் மனதில் நினைப்பது வெளியில் சொல்லும்படியான உண்மையாக இருந்தால் அது முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பதஞ்சலி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமே அதுதான். அதாவது
நீங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது, நீங்க எதையுமே தெளிவா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அப்படி உண்மையாக இருப்பவன் மனதில் ஒன்றை நினைத்துக் கொண்டிருப்பது ஏன் வெளியே சொல்லக்கூடாது? தைரியமாக சொல்ல வேண்டியது தானே. அப்ப அதுல மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? அப்போ நாம் ஒன்று உள்ள நினைச்சு கொண்டு செய்கின்ற செயல் வேறாக இருந்தால் தான் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் வெளியே சொல்லக்கூடியது என்று வரும்போது நாம் மனதில் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தவறொன்றும் இல்லை. அதைத்தான் இங்க அவர் சுட்டி காட்டுறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது சத்தியத்தில் நிலை நிற்பது என்பது உண்மை பேசுவது மட்டுமல்ல, உண்மையாய் இருப்பது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் இருப்பதுன்னா எப்படி? நமக்கு நாமே உண்மையாய் இருப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பது, உள்ளும் புறமும் ஒன்றாக இருப்பது, அதுவே சத்தியம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஆனா அது எப்போதோ ஒரு முறை வருவதல்ல. அந்த சத்தியத்துல நம்ம என்னைக்கோ ஒரு நாள் நிக்கிறதோ அது சாத்தியமாகாது. எப்போதும் அந்த சத்தியத்தில் நிலை நிற்றல் வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது எப்போதும் நமக்கு நாமே உண்மையாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்படி இருந்தோம்னா உங்களுடைய மனதில் நாம் மற்ற யாருக்காவது ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்று எண்ணிய நல்ல எண்ணங்களின் நற்செயல்கள் தானாகவே உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் அந்த செயலுக்கு நீங்கள் காரணம் அல்ல, அவைகள் உங்கள் மூலம் வெளிப்படுகின்றது அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். ஏன்னா இப்ப நம் மூலமாக ஒரு செயல் நடைபெறுகின்றது அப்படின்னா அது நான் தான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், என் குடும்பத்துக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் மமகாரம் அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சத்திய நிலையில உயர்ந்து வந்தவர்களுக்கு இது ஒரு பொது காரியமாக ஈஸ்வர காரியமாகத்தான் இருக்கணுமே தவிர இது என்னுடைய காரியம் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்துவிடக்கூடாது. அதனாலதான் சத்தியத்தில் நிற்க வேண்டும்னு இங்க சுட்டி காட்டுறார் பதஞ்சலி. ஏன்னா அது ஏம நியமத்துல சரியா நிற்கும் போது மட்டும்தான் நாம் சாதிப்பது சாத்தியமாகும், இல்லைன்னா சாதனை தோல்வி அடைந்து விடும். அதுதான் அவர் இங்க மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த மாதிரி சத்தியத்திலே நிலை பெற்று நின்றவர்களிடத்திலே நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், என் குடும்பத்திற்காக செய்கிறேன் என்பதெல்லாம் இல்லாமல் போய்விடும். நான் வேறு, இந்த உலகம் வேறு என்பது மறைந்துவிடும். அவர்களை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த உலகமும் ஒன்று என்பதாக மாறிவிடும். இத மணிவாசக பெருமான் ஏற்கனவே பாடிட்டாரு. என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. மணிவாசக பெருமான் சொல்லிட்டார், என்னுடைய செயல் மாண்டு விட்டது, அங்க எதுவும் என்னுடைய செயல் கிடையாது, எல்லாம் அவன் செயலே, இறைவனுடைய செயலே, உன்னுடைய செயலே அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்ப அதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே மணிவாசக பெருமான் அதே பாடல திருப்பி சொல்றாரு, அவன் திருவுரு, இவனே அவன் என்கிறார் மணிவாசக பெருமான். அப்ப அந்த சத்தியத்தில் நிற்கின்றவனுடைய திருவுரு எப்படி இருக்கும்? அந்த இறைவனே இந்த உடலின் மூலமாக கருவியை கொண்டு கையாளுகின்றான், அவனுடைய காரியம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, இது எதுவும் என்னுடைய செயல் கிடையாது அப்படிங்கிற அந்த தெளிந்த ஞானம் ஞானிகளிடத்திலே இருக்கின்றது. அப்ப அந்த சத்தியத்தில் நிலை நிற்கும் போது மட்டும்தான் நான் என்பது மறையும், உள்வொளி பெருகும் அப்படின்னு இந்த சூத்திரத்தில் பதஞ்சலி சுட்டி காட்டுறார். அடுத்தது 37வது சூத்திரம். அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானாம். இங்க என்ன சொல்றாருன்னா, திருடாமையை கடைபிடித்தால் நவரத்தினங்களும் கிட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திருடாமை என்பதில் நிலை நின்ற பின்பு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம முன்பே இந்த திருடாமையை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம்? செல்வத்தை திருடுவதை விட கருத்து திருட்டு என்பது நமக்கு துன்பத்தை தருகிறது அப்படிங்கறத நம்ம கடந்த சூத்திரங்கள்ல பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவா இங்க சொல்றார். இப்ப மற்றவர்கள் பொருளை திருட வேண்டும், அவர்கள் அறியாமல் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கிறோம்? திருட வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகிறது? முதலில் எனக்கு உள்ளது எனக்கு போதாது என்ற எண்ணம் திருட்டின் ஆரம்ப விதை. அங்கிருந்துதான் அது ஆரம்பமாகிறது அப்படின்னு சுட்டி காட்டுறார். ஏன்னா ஏன் திருட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வருது அப்படின்னா, தன்னிடத்தில் இருப்பது தனக்கு போதாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
அப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவன் என்ன நினைக்கிறான், இன்னும் நான் அடைய வேண்டும், அவனைப் போல வாழ வேண்டும், இவனைப் போல வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஆசையும் அவனை என்ன பண்ணுது, திருட சொல்லுது. அப்ப அந்த ஆரம்ப விதை தன்னிடத்தில் இருக்கக்கூடியது பத்தவில்லை, போதவில்லை அப்படிங்கிற அந்த ஆரம்ப விதை தான் திருட்டிற்கான விதை அப்படிங்கறத எங்க பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேண்டியதை என்னால் உழைத்து சம்பாதிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை இன்மை அப்படிங்கிறார். இப்ப நான் எனக்கு தேவையானதை நான் உழைத்து பொருளீட்டிக் கொள்வேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லை. அப்ப உழைக்காம வாழணும், எளிதா பணம் வரணும், குதிரை ரேஸ்ல வருமா, லாட்டரி சீட்ல வருமா, சூதாட்டத்துல வருமா அப்படின்ட்டு எளிதாக சம்பாதிக்க பார்ப்பது, உழைக்காமல் சம்பாதிக்க பார்ப்பது, அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறார். அப்போ தன் திறமையில், தன் உழைப்பில், தன்னுடைய அறிவில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இதுதான் ஒரு காரணம், திருடுவதற்கான காரணம் அப்படிங்கிறார். மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை இருந்தாலும் அதற்கான பொறுமையின்மை, இப்பவே வேண்டும், நாளைக்கே வேண்டும் அப்படிங்கிற அவசர புத்தி, அதனால திருட சொல்லுது. ஏன்னா ஒரு பொருளை ஆசைப்படுகிறான், அதை இன்றே வாங்க வேண்டும், இப்பொழுதே எனக்கு தேவை, நாளைக்கே தேவை அப்படின்னு நினைக்கிறான். அதற்கு தேவையான பொருளாதாரம் அவனிடத்துல இல்லை. அவன் உடனே என்ன பண்றான், ஏதேனும் ஒரு வகையில் தவறான வழியிலே பணத்தை ஈட்டி அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவதும் ஒரு விதமான திருட்டு புத்தி தான் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்ப இந்த திருட்டு புத்தினால என்ன நடக்குது, நான்காவதாக என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்களின் துன்பம் பற்றி கவலைப்படாத மனம் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப திருடும் போது இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறோம் அப்படின்னா அவர்களும் துன்பப்படுவார்களே அப்படிங்கிற கருணை இல்லாத ஈரமற்ற மனம். ஏன்னா யாருடைய பொருளை நம்ம திருட போறோமோ அவர்களும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்க தானே, அவர்களும் அந்த பொருளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தானே சேர்த்து வைத்திருக்கிறார்கள், அதை நம்ம திருடி அனுபவிக்க போறோமே, அப்ப அவங்க மனம் எவ்வளவு பாடுபடும், அவர்கள் எவ்வளவு துயரத்தை அடைவார்கள் அப்படிங்கிற அந்த கருணை இல்லாத மனம், ஈரமற்ற மனம் என்ன பண்ணுதுன்னா திருடுவதற்காக தூண்டுகின்றது. அப்ப அவர்களை கருணையற்ற உள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிறார் பதஞ்சலி. அப்ப திருட்டினால் ஒருவன் தனக்குத்தானே பெரிய தீமைகளை செய்து கொள்கிறான் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்ப அந்த திருடுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, திருடு என்றால் பொருளைத்தான் திருட வேண்டும் என்று இல்லை, மற்றவர்களுடைய கருத்தை திருடுவதும் திருட்டுதான் அப்படிங்கிறார். இன்னும் சொல்ல போனால் மற்றவர்கள் நிம்மதியை, அமைதியை நாம் திருடுகிறோம் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அது எப்படிங்க, மற்றவருடைய நிம்மதியை, அமைதியை நான் எங்கே திருடுறேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எப்படிங்க அதுன்னு கேட்டோம்னா, மற்றவர்களிடத்துல நம்ம போய் என்ன சொல்றோம், ஒன்று கிடக்க ஒன்றை சொல்லி மற்றவர்களையும் குழப்பி அவர்களின் நிம்மதியை திருடி விடுகிறோம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம எந்த ஒரு வார்த்தையும் மற்றவர்களிடத்துல பேசும்போது அவர்களுடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதை நம்ம தெரியாம என்ன பண்றோம்னா மற்றவருடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய மாதிரி பேசி அவர்கள் மன அமைதியை கெடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை நாம் திருடி விடுகிறோம் நீங்க சுட்டி காட்டுறாரு. இப்ப இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள், அவர்கள் எப்படின்னா எப்போதாவது தப்பித்தவரை அவரிடத்துல நம்ம பேச ஆரம்பிச்சுட்டா போதும், இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி நம் நிம்மதியை, அமைதியை குலைத்து விடுகின்றார்கள் அப்படிங்கிறார். நம்முடைய சந்தோஷத்தை அவர்கள் திருடிக் கொள்கிறார்கள் என்று நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அப்போ யாருமே நான் இதுவரை திருடவே இல்லை என்று கூறவே முடியாது. ஏனென்றால் கருத்து திருட்டு இருக்கிறது, மற்றவருடைய அமைதியை, சந்தோஷத்தை திருடும் ஒரு விதமான திருட்டுத்தான் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம பேசும்போதும் அதை பார்த்துதான் நம்ம நடைமுறையில் இருக்கணும், பார்த்துதான் பேசணும். எப்படி வேண்டாலும் பேசக்கூடாது, தெரியாத விஷயங்களை மற்றவர்கள் இடத்துல போய் திணிக்க கூடாது. அதை பற்றி நமக்கே அறிவு இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை போய் தெரிந்த மாதிரி பேசி அவர்களையும் குழப்பி அவருடைய சந்தோஷத்தை நம்ம கெடுத்து விடக்கூடாது. இப்ப நிறைய பேர் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி பேசி இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நம்மளை குழப்பி ஆன்மீகத்துல அது நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம் கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும். பதஞ்சலி மீண்டும் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்துமே ஒரு நியதியில் நிர்ணயிக்கப்பட்ட அளவுடன் தான் இருக்கிறது. அத்தகைய படைப்பில் நாம் மட்டும் அளவுக்கு அதிகமாக ஒன்றை விரும்பி எடுத்துக்கொண்டால் அது மற்ற யாருக்கோ போக வேண்டியதை அவர்கள் அனுமதி இல்லாமல் நாம் எடுத்துக்கொள்வது போலத்தான் அதுவும் ஒரு வகையான திருட்டுதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. தனக்காக மட்டும் எதையும் நம் இறைவன் தனித்த முறையிலே உனக்காக இதை படைத்தேன் என்று சொல்வது கிடையாது. அப்படிங்க எல்லாம் எல்லாருக்காகவும் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மனிதன் என்ன பண்றான், சுயநலமாக தான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று மற்றவருடைய பொருள்களை, விஷயங்களை அபகரித்துக் கொள்கிறான். இப்ப உதாரணமா விவசாயத்துல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு ஆண்டிலும் எவ்வளவுதான் விவசாயிகள் விவசாயம் செய்தாலும்
அதுல இவ்வளவுதான் அரிசி, இவ்வளவுதான் பருப்பு அப்படின்ற தானியங்களுடைய விளைச்சல் இருக்கும். அப்ப அந்த தானியங்களுடைய உற்பத்தியை பொறுத்து அது எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தன்னிடத்துல பணம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு மட்டுமே அதிகமாக வாங்கி குவித்துக் கொள்கிறார்கள். அந்த உண்ணும் உணவு பண்டங்களை தனக்கு அளவுக்கு மிஞ்சி வாங்கி சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கு அது கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி. அப்ப அந்த மாதிரி சுயநலமாக பொருள்களை வாங்கி குவித்துக் கொள்வதனால என்ன ஆகுது, மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பொருள் பற்றாக்குறையினாலே அவர்களுக்கு கிடைக்காமல் போகின்றது. அப்படி கிடைக்காமல் போகும்போது அங்கு அவரிடத்திலே உணவு பற்றாக்குறை உண்டாகி அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அதற்கு நாம் அவர்களுடைய பொருளையும் சேர்த்து திருடி விட்டோம் அப்படிங்கிற புரிதல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் அப்படி பண்றாங்க. இப்ப பணக்கார நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுது, நிறைய பணபலம் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொள்கிறார்கள் பணபலத்தை காட்டி. இப்ப மற்ற நாடுகள் எடுத்துக்கோங்க, நம்ம நாட்டுல வந்து அந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கல் இல்லை. காரணம் என்னன்னா இங்க எப்படியோ நமக்கு எல்லாம் கிடைச்சிருது. நம்முடைய நாட்டினுடைய விளைச்சல் வந்து அபரிமிதமா இருக்கிறதுனால நமக்கு போக நம்ம வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யறோம். ஆனா இப்ப ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல, சோமாலியா போன்ற இடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வயிறெல்லாம் சுண்டி போய் எலும்பு தோலுமாக இருக்கிற மக்களை நம்ம பார்க்க முடியும். கூகுள்ல சோமாலியான்னு போட்டீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த இன மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வறுமையில கிடப்பாங்க. ஏன், என்ன காரணம்? அவர்களுடைய உணவுகளை மற்றவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். அதனால உணவு பற்றாக்குறை. அவர்களுக்கு போய் சேர வேண்டிய உணவு சரியாக போய் சேரவில்லை. இவன் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற கெட்ட எண்ணத்திலே அங்கு விளைந்த விளைநிலங்களிலே விளைந்த விளைச்சலை என்ன பண்றான், பணம் உள்ளவன் பலசாலியாக இருக்கின்றவன் அதை அபகரித்துக் கொள்கிறான். பண வசதி இல்லாதவர்களும் வறுமையில் இருக்கக்கூடியவர்களும் பலம் இல்லாதவர்களும் அதை உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது நம்ம நாட்டுல இல்லைனாலும் மற்ற நாடுகள்ல நடக்குது. அதனால பதஞ்சலி பொதுவாக சுட்டி காட்டுகின்றார், இதெல்லாம் ஒரு வகையான திருட்டு தான் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அவர்கள் உணவை நீங்கள் திருடியதாகத்தான் அதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் நாம் அளவோடு உண்ண வேண்டும், அளவுக்கு அதிகமாக உண்பதும் திருட்டுதான் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு பற்றாக்குறை உண்டாகி விடுகிறது. அதையும் நம்ம பார்த்துதான் செய்யணும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அளவாக வைத்துக் கொள்வது ஒரு சரியான முறை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது நம்மை ஒரு திருட்டு புத்தியிலே கொண்டு போய் விடுவதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும்ங்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்ப அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ப்பது, ஆடைகள் நகைகள் என வாங்கி பீரோவில் அடுக்கி வைப்பது, இவைகள் எல்லாமே ஒரு விதமான திருட்டு தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளை தன்னிடத்திலே பணம் இருப்பது என்பதனால வாங்கி நாம் குவித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மற்றவர்களும் அனுபவிக்கட்டும்ங்கிற நல்ல எண்ணத்துல அதை கொடுத்து விட வேண்டும். இல்லைன்னா வாங்குவதற்காக விட்டு விட வேண்டும். அந்த கிடைக்காத எனக்கு மட்டும் தான் கிடைக்குங்கிற எண்ணத்துல அதை பூரா நாமளே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வகையான திருட்டு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி திருடுறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிகப்படியான பணம் வைத்திருப்பவர்கள் மற்றவருடைய பொருள்களை திருடி தனக்கான சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது கூட அவருடைய மனசாட்சி அவர்களை உறுத்துது. குற்ற உணர்ச்சி அவர்களிடத்துல இருக்கிறது. ஏன்னா மற்றவருடைய பொருளை அபகரிச்சு நான் வாங்கிக்கிட்டேன், அப்ப நான் செய்வது தவறுதான் தெரியுறதுனால என்ன பண்றாங்கன்னா, சில பேருக்கு தானம் பண்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது, இதை வச்சு நீங்க வாழ்ந்துக்குங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி ஒரு தான மனப்பான்மை எப்படி வருதுன்னா அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாகத்தான் வருகிறது. அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா உலகில் எவ்வளவோ மனிதர்கள் வறுமையில் வாடும் போது நான் மட்டும் இவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கின்றேனே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி காரணமாக தானம் செய்வது தவறானது அப்படிங்கிறார். இப்ப மற்றவர்களிடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இப்ப நம்மிடத்திலேயே நாம் எவ்வளவோ திருடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களிடத்திலேயே எவ்வளவோ திருடுகிறீர்கள் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். என்னங்க எதை என்னிடத்துல நான் என்னத்தங்க திருடுறேன், அது என்னங்க சொல்லுங்க கொஞ்சம் விவரமா அப்படின்னு கேட்டோம்னா, அது எப்படின்னா, உங்கள் நேரத்தை, உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் நல்ல அனுபவங்களை, உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் ஆயுளை உங்களிடம் இருந்து திருடுவதில் உங்களை விட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிறார். அது எப்படிங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது யாருக்காவது கொடுக்க விரும்புகிறீர்களா? யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறார். இப்ப நம்முடைய ஆரோக்கியத்தை நாம தான் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்ம நல்லா வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்றோம், நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்துவதற்கு தயாராக இல்லாமல் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு உடற்பயிற்சிகள் எதுவும் செய்யாமல் நாம் என்ன பண்றோம், நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறோம். அப்போ நம்முடைய ஆரோக்கியத்தை யாரு கெடுக்கிறது, நாமளே தான் கெடுத்துக்கிறோம். உங்கள் அனுமதி இல்லாமல் அந்த ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டது யார்?
நீங்களேதான் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம உடல் ரீதியாக நிறைய தவறுகள் பண்றோம். அப்ப அந்த உடல் ஆரோக்கியம் ஏன் பாதிக்குதுன்னா, நாம் அந்த உடல் மீது இருக்கிற அக்கறை இல்லாம கண்டபடி சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரத்தை சாப்பிடுறது, இனிப்பு பண்டங்களை சாப்பிடுறது, எல்லாம் கண்டபடி சாப்பிட்டு கண்ட விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு பொழுதை வீணாக்கி கொண்டு வீண் அரட்டைகளையும் தொலைக்காட்சிகளையும் காலத்தை கழித்து கொண்டு என்னென்ன திருடுறோம், நமக்கு நாமே நம்முடைய ஆரோக்கியத்தை திருடுகின்றோம், நம்முடைய நேரத்தை திருடுகின்றோம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து விடுகின்றோம். அப்ப நம்முடைய நிம்மதி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய நேரம் என்பதெல்லாம் நம்மாலேயே திருடப்படுகின்றன, அது நமக்கு தெரிவதில்லை அப்படின்னு சுட்டி காட்டுறார். யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறார். ஒரு வகையில நம்ம ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம்னா பெரும்பாலான விஷயங்களை நம்ம அந்த தவறு செய்யறோம். அப்போ அது நாமே பாதித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் வெளியே வர முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா பதஞ்சலி ஏம நியமத்தை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்போ நாம் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் போது சரியானபடி நாம் வாழ்கிறோமா, எங்கெல்லாம் நாம் தவறு செய்கிறோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பெரிய எதிரி நீங்கள் மட்டும்தான் என்பது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறார். ஏன்னா உங்களின் செல்வம், ஆரோக்கியம், சந்தோஷம் இவைகள் அனைத்தும் உங்களிடமிருந்து பறித்து தூர எறிவதும் நீங்கள் மட்டும்தான் என்பதும் புரியும். எனவே திருடாமை என்ற நற்குணம் உங்களிடம் நிலையாக நின்று விட்டால் அனைத்து செல்வங்களும் உங்களிடம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு இந்த சூத்திரத்துல திருடாமை பற்றி ஒரு தெளிவுபடுத்திட்டார். அப்ப நம்ம திருடாமை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், மற்றவருடைய பொருளை திருடாது மட்டும்தான் திருடாமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய நேரம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சந்தோஷத்தை நாமே திருடி கொண்டிருக்கின்றோம்ங்கிறத சுட்டி காட்டுறாரு. ஏன்னா அது ஒரு வகையான திருட்டு தான். ஏனென்றால் அதை திருடுவதற்கான அதிகாரம் நமக்கே கிடையாது. தெரியாதனால, அறியாமையினால நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம்ங்கிறத சுட்டி காட்டுறாரு. அடுத்தது 38வது சூத்திரம். பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகாங்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் சக்தி பெருகும் அப்படிங்கிறார். அதாவது பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நின்றால் சக்தியை அடையலாம் அப்படிங்கிறார். உடனே நமக்கு தோணும், எனக்கு பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நின்றால் சக்தியை அடையலாம்னு சொன்னா ஏதோ சிட்டுக்குருவி லேகியம் வைக்கிற மாதிரி இருக்குது, பதஞ்சலி இப்படி இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு தோணும். ஆனா ஏன்னா அவர் சொல்ற விஷயம் அப்படிதான் இருக்குது. பிரம்மச்சரியம், வீரியம், லாபம் அப்படிலாம் சொல்றாரு. பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகாங்கிறார். அப்ப எதை வீரியம் அடைந்தனோம், என்ன லாபத்தை அடைய போறோம், பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வருது. அவரு பொறுமையாக கேளுங்க, புரிய வரும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். இப்ப பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது, சிற்றின்பத்தில் ஈடுபடாமல் இருப்பது என்பதெல்லாம் அர்த்தம். ஏன்னா பெரும்பாலும் அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க. பிரம்மச்சரியம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவன் தான் பிரம்மச்சாரி, சிற்றின்பத்தில் ஈடுபடக்கூடாது, அவன் தான் பிரம்மச்சாரி அப்படின்னு பெரும்பாலும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மம் பிளஸ் சரியம் அப்படின்னு பிரித்து பிரம்மத்தின் வழி நடப்பவன், பிரம்மமாக நடை போடுபவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது இறைவனை நோக்கி செல்பவன், இறைவனாகவே இருப்பவன் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பின் எதற்கு இந்த வீரியம், லாபம் எல்லாம் இங்க கொண்டு வராரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் சொல்றார், மனிதனின் சக்தி வீணாகும் கீழ்நிலை என்பது பாலுணவு சார்ந்த விஷயத்திலே உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டுறார். அந்த பாலுணர்வு விஷயத்துல பெரும்பாலும் சக்தியை விரயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலான மனிதர்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறார். ஏன்னா அது ஒரு மனித தேகத்திற்கான ஒரு முக்கிய சக்தி அது. ஏன்னா இந்த உடல் இயங்குவதற்கான ஒரு ஆதார சக்தியாக அது இருக்கிறது. காரணம் என்ன, ரத்தத்திலிருந்து தான் அது உருவாகுது அந்த சக்தி. அப்ப அந்த ரத்தம் குறைய குறைய ஆரோக்கியம் குறைந்து கொண்டே போகும், மனிதனுடைய ஆரோக்கியம் குறைந்து கொண்டே இருக்கும், அவனுடைய ஆயுளும் குறைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த சக்தியை சேகரிக்க சேகரிக்க அவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகும். ஆனா அவன் அந்த சக்தியை விரயம் செய்ய செய்ய அவனுடைய ஆயுளும் ஆரோக்கியம் குறையும், வீரியம் குறையும் அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறார். அப்ப அந்த பாலுணர்வு சக்தியை ஒரு விலங்கினை போலவே கட்டுப்பாடுகள் இன்றி மனிதன் வெளிப்படுத்தும் போது அந்த அபரிமிதமான சக்தி வீணாகி விரயமாகி போகிறது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று போலத்தான் சக்தி விரயமாகிறது அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று போலத்தான் அந்த பாலுணர்வு சக்தி விரயமாக்கப்படுகின்றதுன்னு சுட்டி காட்டுறார். அந்த சக்தியை மின்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறார். ஒரு மின்சாரம் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இல்லையா? அது மக்களின் உபயோகமான பல வகை தேவைக்காக அந்த மின்சாரத்தை நாம் பயன்படுத்தலாம். அதே மின்சாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஊரையை கூட கொளுத்தலாம்.
ஏன்னா மின்சாரத்துக்கு 2 விதமான சக்தியும் இருக்கிறது. நன்மை செய்யக்கூடிய சக்தியும் இருக்கிறது, தீமை செய்யக்கூடிய சக்தியும் இருக்கிறது ஒரே மின்சாரத்திடத்துல. அப்ப மின்சாரம் என்பது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். அது போல இந்த பாலுணர்வு சக்தி நன்மையையும் செய்யும், தீமையையும் செய்யும் அப்படிங்கிறார். அதாவது பிரம்மச்சரியம் என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள அபரிமிதமான ஆற்றல். அந்த சக்தியை கொண்டு அவன் தன்னை மேல் நோக்கி உயர்த்தியும் கொள்ளலாம், அல்லது அதை வீணாக்கி வாழ்க்கையை வெகு விரைவாக அழித்தும் கொள்ளலாம். பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவானது 3 நிலைகளிலே நிகழ்கின்றது அப்படிங்கிறார். அந்த உறவுகள் எப்படி இருக்கும்னா, ஒன்று உடல் அளவில் உறவு இருக்கலாம், இரண்டாவது உடலை தாண்டி மனமும் உடலும் கலந்த உறவாக இருக்கலாம், மூன்றாவதாக இருவருமே கணவன் மனைவி என்ற உறவினை தாண்டி இன்னும் ஒருபடி மேலே போய் இருவரும் வேறு வேறு அல்ல, இரண்டற்ற ஒன்று எனும் தத்துவார்த்த நிலையிலே உடலையும் மனதையும் கடந்த அந்த ஏக அறிவின் மகத்தான நிலையிலும் அது இருக்கலாம். அது அவர்களுடைய புரிதலை பொறுத்துதான். கணவன் மனைவியுடைய உறவு அவர்களுடைய புரிதலை பொறுத்து அதை மேம்படுத்திக் கொள்ளலாம். 3 நிலைகளிலே கணவன் மனைவி உறவை வைத்துக் கொள்ளலாம். இப்ப உடல் சார்ந்த உறவு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அந்த உடலை தாண்டி மனதோடு ஒன்றி வாழக்கூடிய கணவன் மனைவிகளும், சந்தோஷமாக வாழக்கூடிய கணவன் மனைவிகளும் இருக்கிறார்கள். அதையும் கடந்த கணவன் மனைவியாக நம்ம யாரை பார்த்தோம்? நம்முடைய வரலாற்றுல ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவியும் பார்த்தோம். ஏன்னா மகான்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவியும் திருமணமானவர்கள் தான். ஆனா அவர்கள் இருவரும் கணவன் மனைவியர் தான். ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு படி மேலே போய் இரண்டற்ற ஒன்று எனும் தத்துவார்த்த நிலையிலே இந்த உடலையும் மனதையும் கடந்த அந்த ஏக அறிவின் மகத்தான நிலையிலே அவர்களால் இருக்கவும் முடிந்தது. அப்ப அப்படியும் வாழ முடியுங்கிறத சுட்டி காட்டுறார். அதைத்தான் சிவனும் சக்தியும் ஒன்றாய் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமாகவும் சுட்டி காட்டப்பட்டது. அப்ப இந்த சிவனும் சக்தியுங்கிறது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? அந்த அறிவு சிவம், மனசுதான் சக்தி. அறிவு சிவம், மனம் சக்தி அப்படின்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதைத்தான் இங்க மறைமுகமாக ரகசியமாக நமக்கு சொல்லி வைத்தார்கள். அப்போ அதை எப்படி நம்ம அந்த தெய்வீக நிலையை அடைவது? அது அடைந்த மகான்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள், நம்மால் புரிந்து கொள்ள முடியல. இப்போ 80 வயதை தாண்டிய திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற்றை பாத்தீங்கன்னா, அவர் இறைவனை கண்டே தீருவேன் அப்படின்னு கைலாயம் புறப்பட்டார் திருநாவுக்கரசர். இமயமலை அடிவாரம் வரைக்கும் நடந்தே போயிட்டார். அப்படியே வேக வேகமா நடந்துட்டார். பல ஊர்கள் பயணம் பண்ணி இமயமலை பக்கத்துல போயிட்டார். போன உடனே அவருக்கு கால் வலி, ஏன்னா வயதானவர் வேற இல்லையா, நடந்து 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 கால் வலி எடுத்துருச்சு. கால் வலி வேற வந்ததுனால அவரால் மேற்கொண்டு நடக்க முடியல, அந்த கைலாய மலைக்கு போக முடியாத மாதிரி பக்கத்துல போயிட்டார். அப்ப உடனே என்ன பண்றாரு? கையிலையாவது எப்படியாவது தேய்ச்சிக்கிட்டாவது நடந்து போறேன்ட்டு கீழே விழுந்து உருண்டு கையை காலை தேய்ச்சிக்கிட்டு எப்படியாவது நான் மேல போய் அந்த இறைவனை பார்த்தே தீருவேன், கைலாய மலை மேலதான் சிவபெருமான் இருக்காரு, அப்ப நான் அவரை பார்த்தே தீருவேன்ட்டு கைலாய மலையை நோக்கி பயணம் பண்ணிட்டார். அப்படி அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அசரீரி சொல்லிச்சு அவர்கிட்ட. அசரீரினா உடனே என்ன நினைச்சுக்கணும்? எங்கேயோ மேல இருந்து பேசிச்சு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அசரீரி என்றால் சரீரம் இல்லாதது. அசரீரினா சரீரி, சரீரினா உடல் கொண்டது, சரீரி அசரீரினா உடல் அற்றதுன்னு அர்த்தம். அப்ப அசரீரினா உடலற்ற ஒன்று அவருக்கு உணர்த்தியது. எப்படி உணர்த்தியது? உள்ளுணர்வாக உணர்த்தியது. என்ன உணர்த்தியது? நீ இந்த மனித உடலோடு இறைவனை காண முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே திருநாவுக்கரசுக்கு அந்த உள்ளுணர்வு சொல்லுது, பாரு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீ போய் எல்லாம் அவரை அடைய முடியாதுன்னா நீ முயற்சி பண்ணாது அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா இந்த திருநாவுக்கரசர் கேட்க மாட்டேங்கிறார். இல்ல நான் இப்படியாவது இறைவனை பார்ப்பேன் திருப்பி முயற்சி எடுக்கிறாரு, முடியல. மீண்டும் அந்த உள்ளுணர்வு சொல்லுது, நீ இப்படி அடம் பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல, ஒண்ணு பண்ணு, பாரு இங்க பக்கத்துல இந்த குளம் இருக்கு பாரு, அந்த குளத்துல விழுந்து உன்னுடைய வேலையை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்ப நீ அவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுது. சரி இவர் உடனே அந்த குளத்துல போய் விழலாம் அப்படின்ட்டு அந்த உள்ளுணர்வுடைய புரிதலோட எதற்காக அந்த குளத்துல விழுந்து அது சொல்லிச்சுன்னு தெரியல, சரி நம்ம போய் குளத்துல விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குளத்துல அவர் போய் விழுவுறாரு. அந்த குளத்துல விழுந்த உடனே, மூழ்கிய உடனே அவர் எங்க எழுந்தாரு? திருவையாறில் எழுந்திருக்கிறார். இங்க கைலாஷ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போய் விழுந்தவர் திருவையாறுல எழுந்திருக்கிறார். இது வரலாற்றுல சொல்லப்படுது. அது எப்படிங்கிறது அப்புறம் நம்ம பார்ப்போம். அப்ப அவர் மூழ்கி எழுந்த போது திருவையாறில் இருந்தார். இப்ப அவர் என்ன பண்றார்? திருவையாறுல எழுந்த உடனே அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சிடுச்சு. அந்த தண்ணியில மூழ்கி, அந்த குளத்துல மூழ்கி வெளிப்பட்ட உடனே அவருக்கு ஒரு ஞானம் பிறந்தது. என்ன மாதிரி ஞானம்? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த அறிவு அனைத்திலும் பிரகாசிப்பதை உணர்ந்தார் திருநாவுக்கரசர். அப்படி உணர்ந்த உடனே அவரிடத்துல இருந்து ஒரு பாடல் வெளிப்பட்டது.
காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு மெய்சிலிர்த்து பாடுகிறார். ரொம்ப ஆழமான உட்பொருளை கொண்ட தேவாரம் இது, இந்த பாடல். அதாவது அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து அர்த்தநாரீஸ்வரராக பார்த்தார். காணுகின்ற பொருள்களில் எல்லாம், உயிர்களில் எல்லாம் சிவத்தையும் சக்தியையும் கண்டார். அதுதான் இறை தரிசனம் என்று தன்னுடைய தேவாரத்திலே சொல்றார். என்ன சொன்னார்? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். என்ன நம்ம இங்க ஆழமான உட்கருத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இங்க ஆணும் பெண்ணும் என்பது உண்மையிலேயே வெளி உருவங்கள் அல்ல. வெளியே நம்ம பார்க்கக்கூடிய ஆண் பெண் உருவங்கள் இங்க கிடையாது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் கலப்பில் தான் நம்ம உருவாகிறோம் என்றாலும் கூட, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் நாம் பிறக்கிறோம் என்றாலும் கூட, நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை ரொம்ப ஆழமாக ஒரு நுட்பொருளாக உள்ள பதிச்சு வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆழ்ந்து போறவங்க மட்டும் அது புரியும். அது என்னன்னா, இந்த சமூக சூழ்நிலையில ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமே இரண்டும் சேர்ந்த கலவை தான். ஒரு ஆணிடத்திலையும் பெண்ணின் குணங்கள் இருக்கிறது, ஒரு பெண்ணிடத்திலேயும் ஆணின் குணங்கள் இருக்கிறது. ரெண்டுமே கலந்தவங்க தான் நாமெல்லாம். நம்ம இடத்துல ஆண் குணமும் இருக்கும், பெண் குணமும் இருக்கும். எப்படி? ஆனா இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா, பெண்ணுன்னா ஒரு கீழானவள், அவள் ஆணுக்கு நிகராக வர முடியாது அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே பெண்களை ரொம்ப முடக்கி கொண்டு வந்தாங்க. சமுதாய சீர்கேடுன்னு அது அந்த காலத்திலே ஆரம்பித்து விட்டது. இப்ப பெண்கள் எல்லாம் உடன்கட்டை ஏறுவதில் கூட அந்த காலத்துல இருந்தது. அதாவது கணவன் இறந்துட்டா பெண்ணை என்ன பண்ண சொல்லுவாங்க, மனைவிய, நீ உடனே உன் புருஷனோட போய் செத்துடு, நீ இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கணவன் இறந்த அந்த சிதையிலேயே, அவன் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த சிதையிலேயே கொண்டு போய் மனைவியும் தள்ளி கொண்டு விடுவார்கள். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. அதெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களாகவே அந்த காலத்துல இருந்தது. ஏன்னா மூடர்களாக வாழ்ந்த மனிதர்கள் ஏதோ சட்டத்தை ஏற்றிக்கொண்டு பல வாரான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப ஒரு ஆண் இறந்தா அவனோட சேர்ந்து பெண்ணும் இறக்க வேண்டும்ங்கிற மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மனித சமுதாயம் பார்த்தது. ஆனால் உண்மை என்ன? மகான்கள் தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். இங்க ஆணும் பெண்ணும் சரிபாதி அப்படிங்கறத மகான்கள் தெரிந்து வைத்துக் கொண்டார்கள். இப்ப உங்களுடைய உடல்ல பாதி பெண் இருக்கு, பெண்ணுடைய உடல்ல பாதி ஆண் இருக்குது. இதெல்லாம் மகான்களுக்கு தெரியும். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். அப்போ உண்மையே இங்க குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா, ஆணிடத்திலே பெண்ணுக்கு உண்டான சில குணாதிசயங்கள் இருக்கும், பெண்ணிடத்திலே ஆணுக்கு உண்டான சில குணாதிசயங்கள் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில சிக்கிக்கொண்டு அந்த ஒரு வரையறைக்கு நாம் கட்டுப்பட்டு நாளடைவில ஆணுக்கு அவனுக்குள் இருக்கும் பெண் குணங்கள் அழிந்து போயிற்று. அது போலவே பெண்ணுக்கும் அவளுள் இருக்கும் ஆண் குணங்கள் அழிந்து போயிற்று. ஆனால் உண்மையில் அது அழிந்து கிடக்கிறதே தவிர அழிந்து போவது கிடையாது. ஒரு ஆணிடத்தில் இருக்கக்கூடிய பெண்ணின் குணமும் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஆணின் குணமும் அழிந்துதான் கிடக்கிறதே தவிர அழிந்து போகவும் முடியாது அப்படிங்கிறார் மகான்கள் எல்லாம். அப்ப ஒவ்வொரு ஆணும் தனக்குள் இருக்கும் பெண்ணை வெளியே தேடுகிறான், ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள் இருக்கும் ஆணை வெளியே தேடுகிறாள். அதுதான் இங்க உண்மை. அப்ப அது தெரியாமல் வெளியே ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதற்கான திருமணம் என்பது நம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் உண்மையில் உள்ளுக்குள் இருக்கும் பெண்ணோடு ஒரு ஆண் இணைவதைத்தான் உண்மையான திருமணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது மட்டும்தான் அந்த ஆணோ அல்லது பெண்ணோ முழுமை அடைகிறார்கள். அதுவரை ஒரு பாதி இன்னொரு பாதியை தேடி அலைந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இங்க ஆண் பெண் அப்படிங்கிற தத்துவங்கள் மனித உடலில் மருத்துவ ரீதியாகவும் அது பயங்கரமாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அது போலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்குள் இருக்கும் பெண்ணையும், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்குள் இருக்கும் ஆணையும் தேடுங்கள். அதுதான் உண்மையான கலப்பு, கரைதல் என்று அர்த்தம். அது எப்படி? சிவன் சக்தியோடு கரைவது. இதை அபிராமி பட்டர் அருமையா விளக்குறார். அபிராமி பட்டருடைய பாடல் இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். கைவந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலை தந்த ஆறும் கறந்தது எங்கே? மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே அப்படின்னு அபிராமி பட்டர் பாடுறார். இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா,
அந்த அர்த்தம் சொல்வதற்கு முன்னாடி மனிதனுடைய மனோபாவத்தை சொல்லிட்டு அர்த்தத்துக்கு போலாம். இப்ப பெரும்பாலான மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவருடைய துன்பத்துக்கு காரணமே நான், எனது என்ற எண்ணங்கள், எனக்கு வேண்டும் என்ற ஆசை, என் பொருள், என் மனைவி, என் சொத்து, என் கார், என் வீடு என்ற பெருமிதம், அவைகள் எங்கு கைவிட்டு போய்விடுமோ என்ற பயம், என்னை விட மற்றவன் அதிகம் வைத்திருக்கின்றானே என்ற பொறாமை, ஆதங்கம், ஒவ்வொருவருக்கும் தன் திறமை மேல் கொண்ட பெருமிதம், அதற்கு ஒரு பங்கம் வரும்போது அதனால் வரும் அவமானம். பொதுவாக நமக்கு வரும் அத்தனை துயரங்களுக்கும் காரணம் இந்த நான், எனது என்ற அகங்காரம், மமகாரங்களே. அப்ப இவற்றை எப்படி விடுவது, இவற்றை தாண்டி எப்படி போவது அப்படின்னு மனிதன் முயற்சி பண்றான். அது தெரியாம இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தெரிகிறது. அப்ப மனிதன் அதற்கான முயற்சியினால எத்தனையோ வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றான். அப்படி தேடும்போது அவன் என்ன பண்றான், இந்த நான்கிற அகங்காரத்தை விட வேண்டும் உடனே மதுவை நாடுகின்றான். மதுபானத்தை அருந்தி தன்னை மறந்து விடுகின்றான். ஏன்னா அவனுக்கு தேவை அந்த நான்கிற அகங்காரம் போகணும். அந்த அகங்காரம் போகணும்னா அவன் அந்த தன்னை மறந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையை விரும்புகிறான். யதார்த்தமான நிலை அது, தன்னை மறந்து இருக்கக்கூடியதான் நம்முடைய உண்மையான நிலை. ஆனா அந்த நிலை எப்படி அடைவதுன்னு தெரியாதனால வெளியே மதுவுல அப்படி ஒரு நிலை இருக்குன்னு ஆசைப்படுறான். அப்ப அந்த மதுவை அருந்தவுடனே அவன் என்ன ஆயிடுறான், தன்னை மறந்து கிடக்கிறான். அதை அவன் விரும்புறான். ஒவ்வொரு மனிதனுமே தன்னை மறந்து இருப்பதைத்தான் விரும்புகின்றோம். ஆனால் அது எப்படி என்பது தெரியவில்லை. அப்ப தன்னை மறந்து இருப்பதற்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க, மதுவை அருந்தி தன்னை மறந்து இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் சினிமா, நாடகம், விளையாட்டு என்று தன்னை அதில் மூழ்கடித்துக் கொண்டு மறக்கிறார்கள். இன்னும் சிலர் படிப்பு, இசை, ஊர் சுற்றுவது என்று அதிலே தன்னை மறக்கிறார்கள். அவர்களது அனைத்து முயற்சிகளும் நான் என்ற இந்த அகங்காரத்தை இழந்து அதன் சிறையிலிருந்து விடுபடுவது மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் அது மட்டும்தான். ஆனா அது தன்னை மறப்பது பெரிய சுகம் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தாலும் அதை எப்படி அடைவது என்பதை மட்டும் தெரிந்து வைக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. அப்ப இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றாரு. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. என்னை இழந்த நலம்ங்கிறார் யாரு, அருணகிரிநாதர். என்னை இழந்த நலம், யார் ஒருவன் தன்னை இழக்கிறானோ அது நலம்ங்கிறார் அருணகிரிநாதர். அப்ப நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த பாடலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அபிராமி பட்டர் பாடுற இந்த தைவந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே, மெய்வந்த நெஞ்சினல்லால் ஒரு காலம் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்கு இல்லைங்கிற இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, அபிராமியை காண்பதற்காக சிவன் வருகிறான். சிவன் என்ன பண்றான், அவருடைய தாமரை போன்ற திருவடிகளை எடுத்து தன் தலையின் மீது சூடிக்கொள்கிறான். அபிராமியை பார்த்து எடுத்து அந்த அவளுடைய தாமரை பாதத்தை, பொற்பாதத்தை எடுத்து தன்னுடைய தலையின் மீது வைத்துக் கொள்கிறான். அந்த சமயத்திலே சிவன் தன்னை இழக்கிறான். அப்படி செய்யும் போது அவன் தன்னை இழந்து விடுகின்றான். அபிராமியுடைய பாதத்தை எடுத்து தன் தலை மீது வைத்து தன்னை இழந்து விடுகின்றான். அந்த நேரத்தில் என்ன நடக்குது, அவனுக்கு அவன் கையில் உள்ள தீயும் தலையில் உள்ள கங்கையும் அவனுக்கு மறந்து போய்விட்டது அப்படின்னு அபிராமி பட்டர் இந்த பாட்டில சுட்டி காட்டுறாரு. சிவபெருமானுக்கு தன்னுடைய கையில் இருந்த தீச்சட்டியும் காணும், தலையில் இருந்த கங்கையும் காணும். ஏன்னா அபிராமியை தலையில தூக்கி அவளுடைய பாதத்தை வச்ச உடனே தன்னை மறந்து விட்டான். எப்படி மறந்தான், நான் ஒரு பெரிய ஆள், கங்கையை தலையில் கொண்டவன், தீயையே கையில் கொண்டவன் அப்படிங்கிற அந்த அகங்காரமும் மமகாரமும் அவனிடத்துல இல்லாம போய் சிவன் தன்னையே மறந்து விட்டான். அப்படி ஒரு நிலை சிவனுக்கு உண்டாகியது. எப்படி உண்டாகியது, அபிராமியின் பாதத்தை தூக்கி தன் தலையின் மீது வைத்ததினாலே உண்டாகியது. அதில் என்ன நடந்தது, அவன் அவளில் கரைந்து விட்டான், அபிராமியோடு இரண்டர கலந்து விட்டான் சிவன். அப்போ தான் என்ற ஒன்று இல்லாமல் சிவம் சக்தியில் கரைவதுதான் இந்த உலகம் முழுவதும் நடக்கும் லீலை அப்படிங்கிறார் அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் இதை அழகா தத்துவார்த்தமாக சுட்டி காட்டுகின்றார். நம்ம மேலோட்டமா பக்தியில பார்க்கும்போது ஏதோ சிவபெருமான் போய் பார்வதி கிட்ட பழகிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதையும் புராணத்திலையும் இப்படியே வாழ்ந்து பழகிட்டதுனால அதனுடைய தத்துவங்கள் நமக்கு புரியல. ஏன்னா மகான்கள் எல்லாம் சூட்சமா தான் சொல்லுவாங்க, எல்லாமே பரிபாசைகள் தான் பேசுவாங்க, டைரக்டா புரிய வைக்க மாட்டாங்க. யாருக்கு உண்மையான தேடுதலும் ஆர்வமும் இருக்கிறதோ அவர்களுக்கு இது கிடைக்கும், ஏதேனும் ஒரு வகையில் கிடைத்துவிடும். அப்ப அந்த மாதிரி இங்க அபிராமி பட்டர் சொல்றதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நம்முடைய சமயங்கள் ஒவ்வொரு தேவதைகளை பிரதானமாக வழிபாடு செய்யுது. இப்ப
ருத்ரகீதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சிவம் பிரதான கடவுளாக வழிபாடு செய்யப்படுகின்றது. சிவனுக்கு தான் முக்கியம் கொடுத்து அந்த கீதை வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி வித்யா கீதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பாளை பிரதானமா பேசி அவளுடைய முக்கியத்துவத்தை அங்க பிரதானமா பேசப்பட்டிருக்கும். அப்ப இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீதை இருக்கு. அந்த கீதையில அந்தந்த கடவுள்களை பிரதானப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அந்த கடவுள்கள் உருவத்துல வச்சு நம்ம பார்க்க கூடாது. நம்ம உருவத்துல வச்சு பார்க்கறதுனால தான் இந்த சிக்கலே. ஏன்னா சிவன் பார்வதிங்கிற உருவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்ப சிவனும் பார்வதி இப்படி சேர்ந்தாங்களா, புருஷன் பொண்டாட்டியா அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை வேற பிறந்திருக்கு, விநாயகர் முருகன் அப்படிலாம் கதை பேசிக்கிட்டு காலத்தை விரயமாக்க கூடாது. ஏன்னா இங்க பிரம்மச்சரியம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது அல்ல, அதை அடக்கவும் முடியாது. அந்த உணர்வுகளை, அந்த சக்தியை அவற்றில் கொண்டு போய் ஒன்றாக சேர்ப்பது அப்படிங்கிறது இங்க விஷயமே. இங்க விஷயம் என்னன்னா அந்த எல்லையற்ற அறிவை அறிந்து கொள்வதுதான் இங்க சங்கமம். அதாவது ஆணும் பெண்ணும் சங்கமிப்பது. இப்ப அறிவு சிவம், மனம் சக்தி. இப்ப இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து விட்டா அங்கு ஒரே நிலை உண்டாகி விடுகின்றது, இறை நிலை வந்து விடுகின்றது, இறை தரிசனம் உண்டாகி விடுகின்றது. அதைத்தான் நாம செய்யணும். அதை செய்யாம உருவத்துல வச்சுக்கிட்டு இது ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியா மாறுறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி போறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க கூடாது. இப்ப இதை மருத்துவ உலகமே இந்த ஆண் பெண் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிபாதியா நம்ம இருக்கிறோங்கிறத சுட்டி காட்டுது. அது மருத்துவ உலக ரீதியா சயின்டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய மரபணு இருக்கு, ஒவ்வொருத்தரும் பிறப்பதற்கான மரபணு இருக்கு, டிஎன்ஏன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அது உட்கரு அமிலம்னு தமிழ்ல சொல்லலாம். அதுல குரோமோசோம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் உருவாவதற்கான குரோமோசோம்கள் ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது சயின்ஸ் படி. அப்போ ஒரு அப்பா அம்மாவின் குணங்களை குழந்தைக்கு கொடுப்பதுதான் இந்த மரபணு. அப்பாவும் அம்மாவும் எப்படி கேரக்டர் இருக்காங்களோ அது அப்படியே குழந்தை ஜெராக்ஸ் பண்ணிட்டு வரும். 2 பேருடைய அந்த கேரக்டர் குழந்தைக்குள்ள எப்படி வருது, இவர்கள் 2 பேரும் உண்டான இணைவதனால வரக்கூடிய அந்த செல்களுடைய இணைப்புல குழந்தை உருவாகுது, சயின்ஸ் சொல்லுது. இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றதுன்னா மொத்தம் 46 குரோமோசோம்கள் இருக்கிறது ஒரு செல்லுல. ஒரு செல்லுல 46 குரோமோசோம் இருக்கு. அது 23 ஜோடியா இருக்கும். அந்த குரோமோசோமுக்கு பேர் வைக்க தெரியல சயின்ஸுக்கு. அதனால அது என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு பேர் வச்சுக்குது. எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் அப்படின்னு பேர் வச்சுக்குது. அப்படி வைக்கும்போது பெண்கள் இடத்திலே வெறும் எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கிறது, ஆண்கள் இடத்திலே எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 குரோமோசோம்களும் கலந்து இருக்கிறது. இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது ஆணுடைய ஒரு விந்து அணு அது எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம். ஏன்னா அவன் இடத்துல 2 குரோமோசோம் இருக்கு. பெண்ணின் இடத்துல இருக்கக்கூடிய முட்டை, கருமுட்டை வெறும் எக்ஸாக மட்டும் இருக்கும், 2 ஜோடி. அப்ப இது எக்ஸ் ஜோடி, அது எக்ஸ் ஜோடி, ஒய் ஜோடி அப்படின்னு ஆண்கள் இடத்துல இருக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது சயின்ஸ் படி இப்ப எக்ஸ் எக்ஸ் இருக்கக்கூடிய பெண்ணின் இடத்துல இருக்கக்கூடிய ஜோடியோட ஆணின் இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற அந்த விந்தணு போய் சேர்ந்ததுன்னா பெண் குழந்தை தான் பிறக்கும். அதுவே பெண்ணின் இடத்துல இருக்கக்கூடிய எப்பயுமே எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஆணின் இடத்துல இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் போய் சேர்ந்துச்சுன்னா எக்ஸ் ஒய்யா மாறி ஆண் குழந்தை பிறக்கும். இதை சயின்ஸ் சொல்லுது. அப்போ இங்க நம்ம இதை புரிந்து கொள்ளணும். அப்ப எப்படி இது நடக்குது, எப்படி இது சாத்தியம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சரிபாதியாக சேர்ந்ததுதான் இந்த மனித உடல், மனித பிறப்பு. அத சயின்ஸும் ப்ரூவ் பண்ணுது, அறிவியல் மட்டுமல்ல ஆன்மீகம் அதை நிரூபிக்குது. அப்ப நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போது இங்க காமம் யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தா ஞானத்தை அடைந்தவர்களுக்கு தான் காமம் இல்லை. ஏன்னா காமம்ங்கிற விஷயம் மனித மனம் ஒரு ஆணும் பெண்ணுங்கிற பாலுணர்வு ரீதியாக பார்த்து கொண்டே இருந்தா அதை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்திலும் ஆசையிலும் அது இந்த மாதிரிதான் போய் முடியும். தவறான விஷயங்களாகவும் அது மாறிடுது. அப்படிங்கிற சமுதாய சீர்கேடு வரக்கூடாது அப்படிங்கிறதா ஆணும் பெண்ணுங்கிற திருமணமும் உண்டாக்கப்பட்டது. அப்ப நம்ம இங்க என்ன புரிந்து கொள்ளணும், வெறும் புற அறிவு ஞானம் அதற்கு போதாது. ஆணும் பெண்ணையும் அறிந்து கொள்வதற்கான அந்த உண்மை தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான புற அறிவு ஞானம் போதாது. ஏன்னா இப்ப ராவணன் அதிகமாக கற்றவன், எல்லா கலைகளும் கற்று முடித்தவன் ராவணன். ராவணேஸ்வரன் பேர், ஈஸ்வரனுக்கு சமமாக அவனுக்கு ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க, ராவணேஸ்வரன், இலங்கையை ஆண்ட மன்னன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராவணேஸ்வரன் காமத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதனாலதான் சீதையை கடத்திட்டு போறான். சீதையை ஏன் ராவணன் கடத்துறான்? பெண் ஆசை. அப்ப அதனால என்ன நடந்தது, அவனிடத்திலே அதை காமத்தை வெற்றி கொள்வதற்கான ஞானம் அவனிடத்திலே இல்லை. அதனால அவன் அழிந்தான், ராவணன் அழிந்தான். அத கம்பர் பெருமானும் சுட்டி காட்டுறாரு ராமாயணத்துல. சிட்டிடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும் உற்று 2 ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்ற ஒரு மனமும் உண்டோ மறக்கலாம் வழி மற்ற யாதோ கற்றனர் ஞானமின்றேல்
காமத்தை கடக்கலாமோ? படித்தவனுக்கு ஞானம் இல்லை விட்டால் அவன் ஞானத்தை கடக்க முடியாது என்று கம்பர் சுட்டி காட்டுறார். அப்ப இங்க என்ன ஞானம் வேணும்? உண்மையான ஞானம். ஞானம் என்பது இல்லாவிட்டால் காமத்தை கடக்க முடியாது. அப்ப அந்த ஞானம் என்பது ஆன்ம ஞானம் தேவைப்படுகின்றது. அந்த ஆன்ம ஞானத்தின் துணை கொண்டுதான் காமத்தை வென்று வையத்தில் வாழ்வாங்கு வாழ முடியும். அந்த ஆன்ம ஞானம் இல்லாத மனிதர்கள் புற ஞானத்திலேயே சிக்கிக்கொண்டு இப்படி வீணாகத்தான் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதையும் மகான்கள் ரொம்ப சூட்சமா பரிபாசையில சுட்டி காட்டுகின்றார்கள். இது எல்லாருமே சொல்றாங்க. அவரும் அழகா சொல்லிட்டார். யாரு? திருநாவுக்கரசர். அவர் பாடுற பாட்டு என்ன? காதல் மட பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படிங்கிறாரு. காதல் மட பிடியோடுன்னா ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் காமத்துல ரெண்டு சந்திச்சுக்குதுன்னு பாடுறாரா? திருநாவுக்கரசருக்கு வேற பொழப்பு இல்லையா? ஒரு ஆண் யானை பெண் யானை சேர்றதை பத்தி அவர் எழுதிட்டு இருக்காரு. அவர் என்ன ஆன்மீகம்ங்கிற விஷயத்துல இதான் சொல்லுவாரா உலகத்துக்கு அப்படின்னா? அவர் சொல்ல வர்ற விஷயமே வேற. நம்ம மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தெரியும். அப்ப அது மாதிரி இங்க ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய மனம் சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு ஆண் பெண் உறவுங்கிறத காமத்துல பார்த்தா அது அப்படித்தான் தோணும். பெரும்பாலான மனிதர்களுக்கு அது அப்படித்தான் தோணும். ஆணும் பெண்ணும் பார்த்தாலே ஒரு மாதிரி காம உணர்வோடு பார்க்கக்கூடிய மனபாவம் உள்ளவர்களுக்கு அப்படித்தான் தோணும். கடவுளாக பார்க்கின்றவனுக்கு பெண்களை பார்த்தா அம்பாள் மாதிரி தெரியும், ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு சிவமா தெரியும். அது மனசை சார்ந்ததுதான், அவரவருடைய மனோபாவத்தை சார்ந்ததுதான். அப்ப இங்க நாம் எந்த அளவுக்கு மனதிலே உயர்கின்றோமோ அந்த உயர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொள்ளும். அப்ப மனம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுங்கிறதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அபிராமிப்பட்டர் பாடும்போது கூட அந்த சிவனும் பார்வதியும் அந்த இணையக்கூடிய அந்த இணைப்பின் தத்துவார்த்தத்தை எவ்வளவு ஆழமாக அவர் எழுதுறார். அதை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியோ அல்லது அவங்க ரெண்டு பேர் சேர்ற மாதிரியோ புரிந்து கொள்ளுவாங்க. அப்படி புரிந்து கொள்ற விஷயமே இது அல்ல அப்படிங்கிறது நம்ம இங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்ட்டு இந்த சூத்திரத்துல பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா பதஞ்சலி பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு விஷயத்தை தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, அதுல இருந்து விடுபடுங்க. இங்க காமத்தை கடந்தது அது. நீங்க காமத்திலேயே சிக்கிக்கிட்டு பிரம்மச்சரியமா இருக்க பிரம்மச்சாரியா இருக்குன்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஆழமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 39வது சூத்திரம். அபரிக்கிரக சைரியே ஜன்மகதம்தா சம்போதகாங்கிறார். உடைமையின்மையை கடைபிடித்தால் பிறவி ரகசியங்கள் தெரியும் அப்படிங்கிறார். உடைமையின்மைனா பற்றற்று இருந்தால் பிறவி பற்றிய ஞானம் பிறக்கும் அப்படிங்கிறார் இந்த சூத்திரத்துல. அப்ப பற்றற்று இருந்தால் என்ன, யாருடைய பிறவியில அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு வருது. ஏன்னா பிறவிங்கிற ஒரு விஷயம் வரும்போது யாருடைய பிறவியில, எப்ப பிறவியில அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது இந்த சூத்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஒரு பற்றற்று இருந்தால் பிறவி ஞானம் பிறக்கும்னு பொதுவா சொல்றாரு. சரி, எந்த பிறவி? இந்த பிறவியா இல்ல இதுக்கு முந்தைய பிறவியா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்குள்ள எழுந்திருக்குது. அப்ப இங்க அவர் சொல்றார் பதஞ்சலி முனிவர், நம்முடைய இந்த பிறவி மட்டுமல்ல அனைத்து பிறவிகளை பற்றிய ஞானம் கிடைக்குங்கிறார். எப்போ? பற்றற்று இருந்தால். அது மட்டுமல்ல, இந்த பிறவி, இதற்கு முந்தைய பிறவி, இனி அடுத்து வருவது என்ன பிறவியா பிறவா பெருநிலையா அதுவும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறார். எப்போ? பற்றற்ற நிலைக்கு போகும்போது. இப்ப பற்றற்ற நிலைன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பற்றற்ற நிலைன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு சட்டை இல்லாம வேஷ்டியும் இல்லாம அப்படியே சாமியார போறது கிடையாது. இங்க அவர் சொல்ல வர விஷயமே வேற. அதை ரொம்ப டீப்பா பார்த்தா தான் புரியும். அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மொத்தமா சொல்றதுன்னா இந்த உலகின் மொத்த பிறப்பு இறப்பு பற்றிய ரகசியம் புரியும் அப்படிங்கிறார். எப்போது என்றால் பற்றற்று இருந்தால். பற்றற்று இருந்தால் இந்த பிறப்பு இறப்பின் ரகசியம் புரியும். அப்ப அது எப்படிங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பற்றற்று இருப்பதற்கும் இந்த ஞானத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்க சொல்லும். ஏன்னா நான் இந்த ஆத்ம ஞானத்தை அடைகிறேன். அப்ப இந்த ஆன்ம ஞானத்துல நான் என்னை அறிவாக தெரிந்து கொண்டேன். இருப்பது இருப்பு மட்டுமே, அதுவே சித்தாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, சத்து தான் சித்தாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட அந்த ஞானத்துக்கும் பற்றற்று இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை விளக்கம் கொடுக்கிறார். இப்போ நம்ம எதன் மீது பற்று கொள்கிறோமோ அவைகளை பாதுகாப்பதில், அதை நம்மோடு வைத்துக் கொள்வதில், அதற்கு எந்த தீங்கும் வந்துவிடாமல் இருப்பதில் அதிக அக்கறை கொண்டு
அதை நினைத்து கவலைப்படுவதில் நம் வாழ்நாள் முழுவதும் செலவழிந்து விடுகின்றது. ஏன்னா அப்படித்தான் நம்ம பெரும்பாலும் பற்றுனால சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். சிக்கிக்கிட்டு தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம சேர்த்து வைத்த பொருள் நம் கைவிட்டு போய்விடுமோங்கிற பயம். போய்விட்டால் அதனால் வருவது நமக்கு என்ன? வருத்தம், துக்கம். அது எப்படி? பிள்ளையாக இருக்கலாம், கணவன் அல்லது மனைவியாக இருக்கலாம், பணம், அதிகாரம், புகழ், பதவி என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவைகள் நம்மை விட்டு போய்விட்டால் நமக்கு வருவது என்ன? துக்கம், வருத்தம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார் பதஞ்சலி. அப்ப நம்மளது எண்ணம், செயல், சிந்தனைகள் எல்லாம் அதை நோக்கியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதை விரும்புறோமோ அதை நோக்கித்தான் நம்முடைய எண்ணமும் செயலும் சிந்தனையும் இருந்துட்டு இருக்கும். அப்படித்தானே எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எதற்காக ஓடுறோம்? தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும், தன் மனைவியை காப்பாற்றணும், நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த செயலும் சிந்தனையும் எண்ணமும் அதுலயே போய் சிக்கிக்கிட்டு இருந்தா நாம எதை நோக்கி போக வேண்டுமோ அந்த இலக்கை நம்ம அடைய முடியாது. ஏன்னா நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய பாதையில அந்த பயண இலக்கை விட்டு விட்டு பாதையில் இருக்கிற பலகையை மட்டும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம்னா பயணத்தை போய் சேர முடியாது இல்லையா? அப்ப அதை நமக்கு தெளிவுபடுத்துறாரு, எப்படி நீ அதை பயணிக்கணுங்கிறத சுட்டி காட்டுறாரு. இப்ப அதுக்கு நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா நம்முடைய காலில் ஒரு அடிபட்டுடுது. அந்த அடிபட்டவுடன் நகம் அந்த விரல்ல இருந்து பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. கால் நகம் அப்படியே பீந்து வந்து விட்டது. இப்ப உடனே வலி, பயங்கரமா உயிர் போற மாதிரி வலி இருக்குது. இப்ப நம்ம உடனடியா நேரா டாக்டர் கிட்ட போறோம். இந்த மாதிரி கால் நகம் கட் ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் இதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க, வலி தாங்க முடியலங்கிறோம். உடனே அவரு மருந்து கொடுத்து கட்டெல்லாம் போட்டு விட்டாரு. ஆனா வலி குறைந்து போனாலும் கூட அது முற்றிலும் போய்விடவில்லை, கொஞ்சம் வலி இருந்துட்டே இருக்குது. அப்ப அந்த நேரத்துல நம்முடைய சிந்தனை, நோக்கம் எல்லாமே எதை நோக்கி இருக்கும்? அந்த வலியின் மேலேயே இருக்கும். வேறு எதிலும் நாட்டம் இருக்காது. ஏன்னா அந்த அடிப்பட்ட வலியிலேயே மனசு அங்கேயே சிக்கிக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, தலைவலி வந்தா கூட போதும், அந்த சிந்தனை தலையிலேயே இருக்கும், தலைவலியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இது மாதிரிதான் பற்று என்பதுங்கிறாரு பதஞ்சலி. ஒரு சாதாரண வலி மீது மனசு எப்படி ஒரு நாள் விடுபட மாட்டேங்குது? அந்த வலி தாங்க முடியலன்ட்டு அந்த வலியை நினைச்சுக்கிட்டே மனசு சிக்கிட்டு இருக்கிற மனசு தனக்கு விருப்பமான பொருள்களை பிடிச்சிக்கிச்சுன்னா விடுமா? அப்ப அதுலயே தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அது போலத்தான் ஒவ்வொரு பற்றும் அப்படிங்கிறார். அந்த பற்றானது என்ன பண்ணுது? நம்மை கட்டி போடுகின்றன. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த பற்றுனா என்ன, ஆசைனா என்னன்னு தெரியல. அதுல வேற குழப்பம். இப்ப பற்று வேறு, ஆசை வேறு, அதுல தெளிவா இருக்கணும். இப்ப எப்படி இதை நம்ம புரிந்து கொள்றது? ஆசை என்பது இல்லாத ஒன்றின் மேல் வருவது, நமக்கு அது கட்டாயம் வேண்டு என்று விரும்புவது. எப்படி? இப்ப நான் கப்பல்ல போகணும், விமானத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வருது. அது நமக்கு சாத்தியம் இல்லைன்னாலும் அந்த ஆசை நம்ம இடத்துல வருது. அப்படி வந்த உடனே அது ஒரு விதமான ஆசை. ஆனா பற்று என்பது ஒன்றை பிடித்துக் கொண்டு விட முடியாமல் இருப்பது. அதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், கணவன் அல்லது மனைவி, பணம், அதிகாரம், புகழ், பதவி அப்படின்னு எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம விட்டுடவே மாட்டோம். அது பிடித்துக் கொண்டிருப்பது. ஆசை என்பது ஒன்றை அடைய விரும்புவது. அப்ப இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது எது எதுல பற்று வந்துடுது? நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று என்று பற்று இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒன்றை இறுக பற்றி கொண்டு விட முடியாமல் இருக்கிறது. அதுதான் சிறந்தது என்று நினைப்பது, மற்றவையெல்லாம் துச்சம் என்று நினைப்பது, என் மொழிதான் சிறந்தது, என் மதம் தான் உயர்ந்தது, என் கடவுள் தான் மேலானது என்று கூறுவது, இதெல்லாம் ஒரு விதமான பற்று. அவர் பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, பிள்ளையின் மீது அன்பு இருக்க வேண்டும், பற்று இருக்கக்கூடாது. மனைவியின் மீது அன்பு இருக்க வேண்டும், பற்று இருக்கக்கூடாது. கணவன் மீது அன்பு இருக்க வேண்டும், பற்று இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப எளிமையா சொல்றாரு. அன்பு வேற, பற்று வேற. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தினா போதும். அன்பே சிவம். அப்போ இரண்டற்ற அந்த ஏக்கனாக எல்லாவற்றிலும் தன்னை காணுகின்ற அந்த நிலை வரும்போது அங்கு அன்பு மலரும். அந்த அன்பு தனக்கே உரித்தானதாக, எனக்கு மட்டும்தான் இது சொந்தம் என்பதாக இருக்கக்கூடாது. அது நாம் அன்பாக மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர பற்றாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. இப்ப ராமன் காட்டுக்கு போறான், வனவாசம் போறான். ஆனா ராமன் வனவாசம் போன உடனே யார் இறந்து போனா? தசரதன் இறந்து போயிட்டான். கோசலை இறக்கவில்லை. கோசலை சாகல, தசரதன் தான் இறந்தான். என்ன காரணம்? ராமன் மீது கோசலைக்கு இருந்தது அன்பு, அதே ராமன் மீது தசரதனுக்கு இருந்தது பற்று. அப்ப புரிந்து கொள்ளுங்க, அன்பு இருந்தா அங்க பெரிய அசம்பாவிதம் நடந்துராது. ஆனா பற்று இருந்துட்டா தசரதன் உயிரே விட்டுட்டான்ல, தசரதன் இறந்தே போயிட்டான்.
அப்ப என்ன காரணம்? அந்த பற்று என்ன பண்ணுதுன்னா நம்மளை அழித்து விடும். அந்த பற்று தான் நம்ம அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. அப்ப பற்றுல போய் சிக்கிக்காதீங்க, அன்பு வைங்க, அன்பு வேறு பற்று வேறு அப்படின்னு புரிய வைக்கிறார். அத திருவள்ளுவரும் அழகா சொல்றாரு. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் அப்படிங்கிறார் திருக்குறள். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இவர் என்ன சொல்றாரு? பற்றற்ற நிலையே பிறப்பை அறுக்கும் அப்படின்னு திருவள்ளுவரும் சுட்டி காட்டுறாரு. பதஞ்சலி மட்டுமா சுட்டி காட்டுறாரு? திருவள்ளுவரும் சுட்டி காட்டுறாரு. பிறப்பறுக்கும்னா நம்ம பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் நினைக்கிறோம். அப்ப என்ன நமக்கு முக்கியமா தேவை? அந்த இடத்துல பற்று விட வேண்டும். எப்படி பற்று விட வேண்டும் அதுவும் சொல்லி கொடுத்துட்டாரு. அன்பு வேறு பற்று வேறு, இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு அது மேல பற்று வச்சு சிக்கிக்காதீங்க. அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்களா இருக்கணும் அப்படின்னு அவர் புரிய வைக்கிறார். அப்ப இந்த பிறப்பு இறப்பு பற்றிய ஞானம் கிடைக்கும் என்பதால் அந்த ஞானத்தை நாம் அடையும் வரை நம்ம இடத்துல இந்த பற்று, இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம இங்க உணர வேண்டும்ங்கிறத சுட்டி காட்டுறார் மகான்கள் எல்லாம். அப்ப இந்த ஞானம் உண்மையிலே கிடைத்தால் நம்ம என்ன செய்வோம்? இந்த ஆன்ம ஞானம் நம்ம கிடைச்சிட்டா நம்ம என்ன செய்வோம்? மீண்டும் பிறவி வேண்டும் என்று விரும்புவோமா, அல்லது இந்த பிறவி சூழலில் இருந்து மீள வழி தேடுவோமா? இப்ப நமக்கு ஆன்ம ஞானம் கிடைத்து விட்டது, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொண்டோம். அப்படி புரிந்தவுடனே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. திருப்பியே பிறக்கலாம்னு நினைப்போமா, இல்ல வேண்டாம் இந்த பிறவா பெருநிலையை அடைய வேண்டும், இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று தேடுவோமா? அதை நம்முடைய விருப்பத்துக்கே பதஞ்சலி விட்டு விடுகிறார். நீங்க பிறவா பெருநிலை அடையினால் அடைஞ்சிக்கங்க, இல்ல மீண்டும் பிறவி வேணும்னாலும் அடைஞ்சிக்கங்க, அது உங்க விருப்பம் அப்படின்னு பதஞ்சலி சொல்லிடுறார். ஆனா திருவள்ளுவர் சொல்றார், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. திருக்குறள் சொல்லுது. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார். கற்றீண்டுன்னா என்ன? கற்க வேண்டியதை கற்று அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டவர்கள். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டவர்கள் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. அப்படிப்பட்ட மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டவர்கள் மீண்டும் இப்பிறவிக்கு வராத வழியை அடைவார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சுட்டி காட்டுறார். ஏன்னா இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி. அப்ப இவர்களெல்லாம் வாழ்ந்து அனுபவித்து நமக்கு விஷயங்களை உலகுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இங்க பற்றற்ற நிலையில நீங்கள் கற்க வேண்டியதை கற்று அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்து விட்டால் இனி மீண்டும் நீங்கள் பிறக்க மாட்டீர்கள், பிறவா பெருநிலையை அடைந்து விடுவீர்கள்ங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். யாரு? திருவள்ளுவரே கொடுக்கிறார். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. அப்ப அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிடைத்தவற்றை அனுபவிக்கலாம், ஆனால் அதன் மீது பற்று வைக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அது உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, பற்று விடும்போது மட்டும்தான் இந்த அறிவு விரிவடையும். இந்த பிரபஞ்ச அறிவாக இது மலரும். இல்லைன்னா இது ஒரு தனி மனித அறிவாகவே சிக்கிக்கிட்டு இருக்கும். அறிவு ஒரு பிரம்மாண்ட அறிவு, பிரபஞ்ச அறிவு இது. ஆனா இந்த பிரபஞ்ச அறிவை ஒரு எல்லைக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டு, நான் இந்த உடல்ங்கிற அபிமானத்துல சிக்கிக்கிட்டு, இது என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய குடும்பம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோமோ, அப்ப நமக்கு ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து நம்ம விடுபட மறுக்கிறோம். அது அன்பின் வசம் இருந்தா தப்பு இல்லை, அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அன்பினால் நீ உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தை இல்லை, இந்த உலகத்தையே நேசிக்கலாம்ங்கிறாரு. ஏன்னா எல்லாரையும் நீ அன்பு செலுத்து, எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்து அப்படின்னு தான் மகான்கள் சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? அன்புக்கும் பற்றுக்கும் வித்தியாசம் தெரியாம தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பற்றி கொள்கிறோம். அந்த பற்றில இருந்து விடுபட மறிக்கிறோம், துயரம் அடைகின்றோம், கஷ்டப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்? என் மதம், என் இனம், என் மொழி, என் பிள்ளைகள் என்பதையும் தாண்டி அந்த இருமைகளற்ற நடுப்புள்ளியில் நம்ம நிற்க வேண்டும். அப்பதான் அந்த இருமைகளற்ற அந்த நடுப்புள்ளியில நம்ம நிற்கும் போதுதான் ஞானத்தின் எல்லை விரியும். அப்பதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற கால தேசங்களை கடந்து செல்ல முடியும். ஆகவே அனைத்தையும் விட்டு விலகி நின்று பாருங்கள், அதன் சுகம் உங்களுக்கு தெரியும் என்கிறத இந்த சூத்திரத்துல பதஞ்சலி முனிவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இது மாதிரி நிறைய நமக்கு புரிதலை பதஞ்சலி சொல்லிக்கிட்டே வரார். இப்ப 2 விஷயங்கள் ஏம நியமத்திலேயே இன்னும் இருக்கார், இன்னும் ஆசனம் வரல. காரணம் என்னன்னா, இந்த ஏம நியமம் அப்படி ஒரு பலமான சப்ஜெக்ட். இதுல நம்ம எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறோமோ அப்பதான் மற்ற பயிற்சிகள்லாம் நம்ம சரியா பண்ணி
அந்த பிறவா பெருநிலையை நம்ம அடைய முடியும். இந்த யமனையுமே நம்ம சரியா கடைபிடிக்காம நேரடியா ஆசனமோ தியானமோ பிராணாயாமமோ பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா அது பயன் கொடுக்காது அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக பதஞ்சலி சுட்டி காட்டிட்டார். அப்ப அதனால இந்த யோக சூத்திரம் நமக்கு நம்மை வாழ வைப்பதற்கான வழிமுறைகளை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றது. சரியாக புரிந்து கொண்டு நடைமுறையில் நாம் இதை சாதித்து விட்டோம் என்றால் இந்த சாதனா பாதம் நிறைவடையும். அப்போ இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.